ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கார்டனில் வந்து ஃபிஷ்ஷை வந்துட்டு ஒரு டூராக கட்டலாம் ரெடியாக பண்ணியிருக்கோம். இந்த செல்லில் வந்துட்டு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புது ஃபோனு, அதனால் வந்துட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சேஞ்சிங் ரோஸு. நிறையா பேர்த்துக்கு தெரியும், நிறையா பேர்த்துக்கு தெரியாது. அது வந்துட்டு கலர் மாறும். காலையில் ஒரு கலரில் இருக்கும், சாயங்காலம் ஒரு கலரில் இருக்கும். இது வந்து வெத்தலை கொடி. அது வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ. பூச்சி வந்துச்சு, அதனால் மருந்து அடிச்சு விட்ருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இது சாமந்தி பூ. எல்லாம் பார்த்திங்கன்னா கோழி பண்ணி வச்ச வேலை. அடுத்த பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு உள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு சங்கு பூச்செடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதான் வந்துட்டு ஹோல் கார்டனுக்கும் இதான் வந்துட்டு அழகாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலமாக வச்சு வந்துட்டு மல்லிகைப்பூ, இன்னும் வந்துட்டு பூவே பூக்களை. அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நித்திய கல்யாண செடிகள். அப்புறம் வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு டேபிள் ரோட் சைட் டெக்கரேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அந்த எலியை வந்துட்டு அதெல்லாம் கடிச்சு ஓடிச்சு. அடுத்து இங்கே பாருங்கள் ஒயிட் வித் ரோஸ் இந்த செடி, நித்திய கல்யாண செடி. அப்புறம் அதை பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸு. அப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு நாள் 20 பூவாவது பூத்துடும். நான் பிச்சு சாமிக்கு தான் வைப்பேன். இன்னும் வந்துட்டு ஒரு கட்டிங்ஸ் மரமாக வச்சு வளர்த்த செடி தான். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகா செடி. அப்புறம் வந்துட்டு கனகாமரம். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு சாமந்தி செடி. எல்லாம் மினரல் வாட்டர் கேன்ஸில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே உள்ளே வந்தால் ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு மாதிரி பச்சை பசேர்னு இருக்கும். அப்படியே உள்ளே பார்த்தா அப்புறம் அந்த கேட்டு மேக் பண்ணியிருந்தோம். ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பீஜன் வளர்க்க போகிறேன். அதனால் வந்துட்டு நாயெல்லாம் உள்ளே வரும். அதனால் வந்துட்டு கேட்டு மேக் பண்ணது. அப்புறம் அந்த பாருங்கள் என்ட்ரன்ஸ் கேட்டு இங்கே வந்து ரோஸ் கலர் சங்கு போச்சு. என்ட்ரன்ஸ் கேட்டு வச்சு ரெடி பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ட்ராகன் ஃப்ரூட் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பீஜன் கேஜ் ரெடி பண்ணியிருப்பேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோழி கேஜ். பீஜன் வந்துட்டு ஏன் வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா நான் இற ஓட்டுற சைஸ்லேருந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் வந்துட்டு வாங்கலை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு. அப்புறம் இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைனுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் மரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி செடி. ஒரு அழகாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து மாடி ஃபிஷ் டேங்க்கு. எல்லா குட்டியும் வளர்ந்துருச்சு. எப்படி ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் நான் ஃபுட்டு போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொய் வித்து கோல்டு ஃபிஷ் டேங்க்கு. அப்புறம் அந்த டேங்கில் வந்து என்ன ஃபிஷ்ஷே உள்ள. நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஜீப்ரா ஃபிஷ் தான் ஒன்று வந்துருக்கேன். நான் விட்டோன்னே ஒரு அப்டேட் போடுறேன். அப்புறம் வந்துட்டு இங்கே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா கடலை செடி தான் வச்சுருப்பேன். அப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். நல்லாண்ட குரோத் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மருதாணி செடி. இதுவும் ஒரு கட்டிங்ஸ் மூலமாக வத்த செடி தான். அப்படியே வாங்க அங்கிட்டு போய் பார்ப்போம். எத்தனை பேர்த்துக்கு அந்த கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கணும் தெரியலையோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அந்த வீடியோ போடுறேன். கட்டிங்ஸ் மூலமாக எப்படி வளர்க்குறது செடிகள் அப்படின்னு நான் போடுறேன். அப்புறம் எது பாருங்கள் துளசி செடி. இது வந்து பார்த்திங்கன்னா செடி ஓடு செட்டப்பில் தான் வச்சுருக்கேன். இந்த ஓடு வந்துட்டு நான் தான் மேக் பண்ணது, ஓடு தொட்டி. அப்புறம் அங்கே வந்துட்டு கருவேப்பிலை செடி. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூலிகை மரம். அந்த சக்கரை வேதிக்கெலாம் அது தேவைப்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் செடி. அப்புறம் கத்திரிக்காய் செடி அழகாக பூவோடு இருக்காங்க பாருங்கள். அப்புறம் அது மொச்சக்கொட்டை செடி. அப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி தான். 2 செடி வந்து கோழி கொத்திடுச்சு. அப்புறம் தக்காளி செடி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி செடி. அப்புறம் இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு கொடி ஒன்று இருக்கேன். என்ன கொடின்னு பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தான் மாமரம். தூக்கி போட்டான். ஏன்டா தூக்கி போடுறேன்னு நான் ஒன்று வச்சேன், வந்துருச்சு. 2 வீக்ஸில் வளர்ந்த தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு செடி. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா கோழி குத்திருச்சு அதையும். இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் செடி, அரைநெல்லின்னு சொல்லுவாங்க அந்த செடி. இது வந்து 30 ரூபீஸ் தான் வாங்கினேன் நர்சரியில். அவ்வளோ பெருசாக க்ரோத் ஆகிடுச்சு.
அப்புறம் இது வந்து எல்லோ கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து செம்பருத்தி. இதுவும் நல்லா நிறையா முட்டு விட்டுருக்கு. இது வந்து மினரல் வாட்டர்களில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள் மாமரம்லாம் நல்லா க்ரோத் ஆகுது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரேர் வெரைட்டி கொய்யா. என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி கொய்யா செடி பீட்ரூட் கொய்யா. நிறைய பேர் வந்து வளர்ப்பீங்க, ஆனால் வந்து இது ரேர் வெரைட்டி தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் செம்பருத்தி செடி. அப்புறம் வந்து ரோஸ் செடி. இது எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிப்ஸு சொல்லியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில், அதில் போய் பாருங்கள். அப்புறம் இது வந்து ரோஸ் தான். அப்புறம் தக்காளி செடி நல்லா நிறையா வந்துட்டு தக்காளி வந்துருக்கு, நான் அறுவடை பண்ணல. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு கொய்யா செடி. நிறையா பூ முட்டு வச்சுருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது மல்லிகைப்பூ செடி. கொஞ்சம் பூச்சி தாக்குதல் ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் செம்பருத்தி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸு. நிழலில் வச்சுருக்கனால க்ரோத் இல்லை. அப்புறம் வந்து இது வந்து கோழி கொண்ட செடி. அடுத்தது வந்து முல்லைப்பூ செடி. இன்னும் கீழே தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இதுவும் ஒரு கட்டிங்ஸ் மூலமான செடி தான். அப்புறம் வந்து இந்த தென்னை மரம் 7 வருஷத்தில் வளர்ந்த தென்னை மரம் இது. அப்புறம் பாருங்கள், இது வந்துட்டு ஒரு டிசைன் செடி தான். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு இதெல்லாம் டிசம்பர் செடி இருக்குது, டிசம்பர் செடி. அப்புறம் இது வந்து பந்தல், பரங்கிக்காய் பந்தல் இது. அப்புறம் பார்த்துங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் கேட் ஒரு சங்குப்பூ வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு அந்த செடி தான், மூலிகை செடி. அப்புறம் இங்கே வந்துட்டு கப்பி ஃபிஷ் டேங்க் இதுக்கும் இப்போ தான் ஃபுட்டு போட்டேன். எவ்வளோ ஃபிஷஸ் இருக்குன்னு பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனு. இப்படி வந்துட்டு லுக்காக இருக்குது பாருங்கள், க்ரீனிஷாக இருக்கும் வந்து பார்த்தாலே. இது வந்துட்டு தண்ணியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பைப்பில் பிடிச்சிட்டு வந்து தான் ஊற்றணும். ஓஸ்லலாம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு கொடுக்க முடியும். நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கார்டன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிடிச்சிருந்தா, ரொம்ப பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.